ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. ஆனந்தம் நிறைந்த உள்ளத்தோடு நாம் வேண்டிய அனைத்து மன்றாட்டுக்களையும் அபரிவிதமான ஆசீர்வாதங்களாக அள்ளி வழங்கிய அற்புத குழந்தை இயேசுவுக்கு நன்றி கூற இத்திருத்தலத்திலே கூடியுள்ள இறைக்குலமே, உங்கள் அனைவரையும் குழந்தை இயேசுவின் இனிய நாமத்தினாலே இத்திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். கனிமையும் கருணையையும் காலமெல்லாம் பொழிந்திடும் நம் இறைவன் நம் பாவ நிலையிலிருந்து நம்மையே தூய்மையாக்கி கொள்ளவும், தீமை செய்வதை விட்டுவிட்டு நன்மைகள் பல செய்து அதன் மூலம் நீதியை நிலைநாட்டி தேவையில் இருப்போருக்கு உதவி செய்து ஆதரவற்றோருக்கு அன்பும் அடைக்கலமும் தந்து நம் மனித வாழ்வு இறைவனுக்கு ஏற்ற புனித வாழ்வாக மாற முதல் வாசகத்தின் வழியாக அழைப்பு விடுக்கின்றார். மாறாத நேசம் கொண்ட இயேசுவின் பொருட்டு இவ்வுலக உறவுகளையும் செல்வங்களையும் நம் திறமைகளையும் தேவையில் இருக்கும் அனைவரோடும் பகிர்ந்து வாழும்போதும் நம் அன்றாட வாழ்வில் நாம் எதிர்கொள்ளும் துன்பங்கள் இடையூறுகள் அனைத்தையும் இறை விசுவாசத்தோடும் பொறுமையோடும் இறை ஞானத்தோடும் சகித்து சந்தித்து வாழும்போதும் நிறைவான ஆசீரை இவ்வுலக வாழ்விலே நாம் அனுபவிப்போம் என்பதை இயேசு இன்றைய நற்செய்தியின் வழியாக நமக்கு வாக்களிக்கின்றார். ஆகவே மீட்பர் இயேசுவின் கரங்களை இறுக பற்றி கொண்டு நம் நம்பிக்கையை நங்கூரமாக்கிய இயேசுவில் பதித்து இதய மகிழ்வோடு இறையருள் வேண்டி இணைவோம் இத்தெய்வீக திருப்பலியில். இறை இயேசுவில் இனியவர்களே, அற்புத குழந்தை இயேசுவின் அன்பு பக்தர்களே, திருப்பாடல் 16-15 கூறுவது போல, நான் நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன், உமது மாட்சியை நீர் வெளிப்படுத்தும் போது நான் நிறைவு பெறுவேன் என்ற இறை வார்த்தைகளுக்கேற்ப நாம் நேர்மையான மனநிலையோடு நேரிய உள்ளத்தோடு ஆழமான அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நமது விசுவாசத்தை வாழ்ந்து காட்ட இன்னும் சற்று உயர்த்தி பிடிக்க இதோ இந்த நாளிலே அற்புத குழந்தை இயேசுவின் முகம் காண நாம் வந்திருக்கிறோம். அவரது மாட்சியை இங்கு இந்த ஆலயத்தில் நிறைவாக வெளிப்படுத்துகின்ற அந்த மகிமையை நாம் காண, அதனால் நமது வாழ்விலே நாம் மேம்பட, நாம் வளப்பட, செழிப்பட சிறப்பாக இந்த பலியிலே நாம் மன்றாடுவோம். இப்பலியில் பங்கேற்க தடையாக உள்ள நமது குற்றங்குறைகளை எண்ணி பார்த்து இறைவனிடம் மன்னிப்பு வேண்டி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கல்யாண புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். நம்பிக்கையுடன் மன்றாடுவோமாக.
இறைவா, தவறி நடப்போர் நன்னெறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றீரே. கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விலக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் நூலிலிருந்து வாசகம். எண்ணற்ற உங்கள் பலிகள் எனக்கு எதற்கு என்கிறார் ஆண்டவர். ஆட்டுக்கிடாய்களின் எரி பலிகளும் கொழுத்த விலங்குகளின் கொழுப்பும் எனக்கு போதுமென்றாகிவிட்டன. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், வெள்ளாட்டுக்கிடாய்கள் இவற்றின் இரத்தத்திலும் எனக்கு நாட்டமில்லை. நீங்கள் என்னை வழிபட என் திருமுன் வரும்போது இவற்றையெல்லாம் கொண்டு வந்து என் கோவில் முற்றத்தை மிதிக்க வேண்டும் என்று கேட்டது யார்? இனி காணிக்கைகளை வீணாக கொண்டு வர வேண்டாம். நீங்கள் காட்டும் தூபம் எனக்கு அருவருப்பையே தருகின்றது. நீங்கள் ஒழுங்கீனமாக கொண்டாடும் அமாவாசை, ஓய்வு நாள், வழிபாட்டு கூட்டங்களை நான் சகிக்க மாட்டேன். உங்கள் அமாவாசை, திருவிழா கூட்டங்களையும் என் உள்ளம் வெறுக்கின்றது. அவை என் மேல் விழுந்த சுமையாயின. அவற்றை சுமந்து சோர்ந்து போனேன். என்னை நோக்கி உங்கள் கைகளை நீங்கள் உயர்த்தும் போது பாராமுகத்தினனாய் நான் இருப்பேன். நீங்கள் தொடர்ந்து மன்றாடினாலும் நான் செவி கொடுப்பது இல்லை. உங்கள் கைகளோ இரத்த கரையால் நிறைந்திருக்கின்றன. உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள். உங்கள் தீ செயல்களை என் திருமுன்னின்று அகற்றுங்கள். தீமை செய்தலை விட்டொழியுங்கள். நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நீதியை நாடி தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவருக்கு உதவி செய்யுங்கள். திக்கற்றவருக்கு நீதி வழங்குங்கள். கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தம்படியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம்படியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரிபலிகள் எப்பொழுதும் என் முன்னிலையில் உள்ளன. நீங்கள் உங்கள் வீட்டின் காளைகளையோ உங்கள் தொழுவத்தில் அடக்கியுள்ள மாடுகளையோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை. நீங்களோ ஒழுங்குமுறையை வெறுக்கின்றீர்கள். என் கட்டளைகளை தூக்கி எரிந்து விடுகிறீர்கள். கடவுள்
கடவுள் தரும் இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்ததும் நான் மௌனமாயிருந்தேன். நானும் உங்களை போன்றவர் என எண்ணிக்கொண்டீர்கள். ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கின்றேன். உங்கள் குற்றங்களை உங்கள் கண்முன் ஒவ்வொன்றாய் எடுத்துரைப்பேன். நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர், தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் பெரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் பெரும் மீட்பை கண்டடைவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, நான் உலகிற்கு அமைதி கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம். அமைதியை அல்ல, வாளையே கொணர வந்தேன். தந்தைக்கு எதிராக மகனையும், தாய்க்கு எதிராக மகளையும், மாமியாருக்கு எதிராக மருமகளையும் நான் பிரிக்க வந்தேன். ஒருவருடைய பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே ஆவர். என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்து கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார். இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும்
தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு தம் 12 சீடருக்கும் அறிவுரை கொடுத்து முடிந்ததும் பக்கத்து ஊர்களில் கற்பிக்கவும் நற்செய்தியை அறிவிக்கவும் அவ்விடம் விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. மதுரை உயர்மறை மாவட்டம் கவிராயபுரம் பங்கு அற்புத குழந்தை இயேசுவின் திருத்தலத்திலே நிகழக்கூடிய இந்த அற்புதமான திருப்பலியை மாதா தொலைக்காட்சியின் வழியாக உலகெங்கிலும் இருந்து பங்கு கொண்டு ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு இறைமக்களே, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் முன்னறிவிப்பை வழங்கிய எசாயா இறைவாக்கினர் எசாயா நூல் 9வது அதிகாரம் 6வது வசனத்திலே இவ்வாறாக முன்னறிவிக்கிறார். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும், அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றும் உள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும் என்று சொல்லுகிறார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியின் அரசராக, ஆங்கிலத்திலே த பிரின்ஸ் ஆஃப் பீஸ் என்று சொல்லுவார்கள். அமைதியின் அரசராகத்தான் நாம் அதிகமாக பார்க்க விரும்புகிறோம். இயேசுவின் பிறப்பு அறிவிப்பை சொல்லக்கூடிய வானதூதர்கள் லூக்கா நற்செய்தியிலே 2வது அதிகாரம் 14வது வசனத்திலே அதைத்தான் நாம் பார்க்கிறோம். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி ஆகுக என்று அமைதியை வழங்கக்கூடிய, அமைதியை அறிவிக்கக்கூடிய ஒரு நற்செய்தியாகவே இருக்கிறது. நம் ஆண்டவர் இயேசுவும் தன்னுடைய சீடர்களை அனுப்புகிற பொழுது எந்த வீட்டிற்கு சென்றாலும் அந்த வீட்டிற்கு அமைதி உண்டாகுக என்று சொல்லுங்கள் என்றுதான் சொல்லி வழி அனுப்புகிறார். ஆக அமைதியை மட்டுமே போதிக்கக்கூடிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அமைதியின் அரசரானவர், இன்றைய நற்செய்தியிலே சொல்லக்கூடிய செய்தி நமக்கு கொஞ்சம் அதிர்ச்சியானதாகத்தான் இருக்கிறது. நான் இந்த உலகிற்கு அமைதி கொணர வந்தேன் என்று எண்ண வேண்டாம், அமைதியை அல்ல வாளையே கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இது நமக்கு மட்டும் அதிர்ச்சி தரம செய்தி அல்ல. இயேசு சொல்லுகிற பொழுது அதை நேரடியாக கேட்டுக்கொண்டிருந்த அன்றைக்கு இருந்த யூதர்களுக்கும் இது மிகப்பெரிய அதிர்ச்சியாகத்தான் இருந்திருக்க முடியும். இவர் எப்படி இத்தகைய ஒரு கருத்தை சொல்ல முடியும்? அமைதியை அல்ல வாளைத்தான் கொண்டு வந்திருக்கிறேன், பிளவை ஏற்படுத்த போகிறேன் என்று சொல்லுகிறார். சாதாரண பிளவு அல்ல, ஏதோ 2 சமூகங்களுக்கிடையே இந்த பிளவு என்று அவர் சொல்லவில்லை. உறவுகளின் அடித்தளமாக இருப்பது குடும்பம். குடும்பத்தின் தொடக்கம் கணவன் மனைவி உறவு. இந்த பிளவு எதுவரைக்கு இருக்கும் என்றால் குடும்பத்திற்குள்ளாக கணவன் மனைவி உறவுக்கு இடையே கூட நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறார். தந்தைக்கு எதிராக மகன், தாய்க்கு எதிராக மகள், மாமியாருக்கு எதிராக மருமகள் என்று குடும்பத்திற்குள்ளாக கூட இந்த பிளவு ஏற்படக்கூடும். ஏன் நம் ஆண்டவர் இப்படி ஒரு செய்தியை சொல்லுகிறார்? அதிர்ச்சியாக இருக்கா இல்லையா? நிச்சயமாக அதிர்ச்சியாகத்தான் இருக்கும். இதை எப்படி புரிந்து கொள்வது? கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஒவ்வொரு வார்த்தையையும் அந்த வார்த்தையை மட்டும் பிடித்து புரிந்து கொள்ளாமல் அது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பின்னணியோடு சேர்ந்து இதனை தியானித்தோம் என்றால் இன்னும் சிறப்பாக இருக்கும். இன்றைய நற்செய்தியானது சீடர்களை இயேசு இருவராக அனுப்புவதற்கு முன்பாக அவர்களுக்குரிய அறிவுரையாக சொல்வதை பார்க்கிறோம். 2 விஷயங்கள் சொல்றாரு. தன்னை பின்பற்றக்கூடிய சீடர்கள், திருத்தூதர்கள் எத்தகைய மனநிலையை கொண்டிருக்க வேண்டும்? என்னை விட தன் தாயையோ தந்தையையோ உடன்பிறப்புகளையோ
பெரியவராக கருதுபவர் என்னுடையவர் என்று சொல்லப்பட முடியாது. ஆக எல்லாவற்றிற்கும் மேலாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, எல்லாவற்றிற்கும் மேலாக கிறிஸ்துவையே தலையாக கொள்ளக்கூடிய அந்த மனநிலை வேண்டும் என்பதை தன்னுடைய சீடர்களுக்கு முதலிலே சொல்லுகிறார். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு உறுதியையும் தர்றாரு. நீங்க போறப்போ உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னையும் ஏற்றுக்கொள்ளுகிறார், உங்களை நிராகரிப்பவர் என்னையும் நிராகரிக்கிறார் என்று இயேசுவை பின்பற்றி திருத்தூது அறிவிக்க போகிற அவர்களுக்கு ஒரு ஊக்கச் செய்தியையும் சொல்லுகிறார். ஆக இந்த பின்னணியிலே அவர் வாளையே கொணர வந்தேன் என்பதை எப்படி பார்க்கலாம்? நிச்சயமாக அவர் எடுத்திருக்கக்கூடிய வாள் என்பது போருக்கு பயன்படுத்தக்கூடிய வாள் அல்ல. காயின் தன்னுடைய சகோதரன் ஆபேலுக்கு எதிராக வாள் எடுத்தான், கொலைப்பலி அங்கு வந்தது. இரத்தப்பழியோடு அவன் வாழ்ந்தான். தாவீது தன்னுடைய ஆசையினாலே உரியாவிற்கு எதிராக வாள் எடுத்தார், போரிலே அவனை கொல்லை செய்தார். அந்த இரத்தப்பழி அவர் வாழ்நாள் முழுவதும் இருந்தது. ஆக போர்களினால் வரக்கூடிய இரத்தப்பழியை சுமக்கக்கூடிய வாளை பற்றி நம் ஆண்டவர் இயேசு இங்கு சொல்லவில்லை. அன்புக்குரியவர்களே, அவர் எந்த வாளை பற்றி பேசுகிறார்? எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம் 12வது வசனத்திலே புனித பவுலடிகளார் இதை அழகாக விளக்குகிறார். எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம் 12வது வசனத்திலே கடவுளின் வார்த்தையை பற்றி அவர் சொல்லுகிறார். கடவுளின் வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது, இருபுறமும் வெட்டக்கூடிய வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவிற்கு குத்தி ஊடுருவக்கூடியது என்று சொல்லுகிறார். ஆக இந்த மண்ணுலகில் ஆண்டவர் இயேசு வாளை கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகிற பொழுது அவர் சொன்ன வாள் அவருடைய வார்த்தை. அந்த வார்த்தை எத்தகையது? உள்ளத்தை குத்தி ஊடுருவி நமது மனச்சான்றை தூண்டி எழுப்பக்கூடிய ஒரு வாளாக இருக்கிறது. நமது மனச்சான்று தூண்டி எழுப்பப்படுகிற பொழுது நாம் உண்மையை நோக்கி நடைபயில முடியும், தீமையை விலக்க முடியும், நன்மையை தேட முடியும், அசுத்தத்தை தூக்கி எறிய முடியும், நல்லவற்றை சுத்தத்தை இறுகமாக பற்றி கொள்ள முடியும். ஆக ஆண்டவர் சொல்லக்கூடிய அந்த உண்மை, அந்த இறை வார்த்தை, வார்த்தை என்னும் வாளானது நம் உள்ளத்தை மாற்றக்கூடியது, தூய்மைப்படுத்தக்கூடியது. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டிருக்கிற நாம் தீர்க்கமான முடிவுகளை எடுக்க வேண்டும். நான் யார் பக்கம் நிற்க போகிறேன்? ஆண்டவரின் பக்கமா, உண்மையின் பக்கமா, நீதியின் பக்கமா, அல்லது இந்த உலக போக்கில் சமரசம் செய்து கொண்டு வாழக்கூடிய வாழ்வா? அதைத்தான் ஆண்டவர் நம் முன்னே ஒரு கேள்வியாக வைக்கிறார். நிச்சயமாக நேர்மையான வாழ்வு என்பது எளிதான ஒரு வாழ்வு அல்ல, மகிழ்ச்சியான ஒரு வாழ்வு அல்ல, சுகமான ஒரு வாழ்வு அல்ல. உண்மையின்படி வாழ்பவர்கள் இந்த உலகத்திலே துன்பங்களை ஏற்கத்தான் வேண்டும், கஷ்டங்கள் படத்தான் வேண்டும். பிழைக்க தெரியாதவன் என்று நம்மை கூட சொல்லுவார்கள். ஆனால் அத்தகைய வாழ்வு வாழ்பவர்கள்தான் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள், கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்வின் மையமாக ஏற்றுக்கொண்டவர்கள் என்பதை நம் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். இன்றைய முதல் வாசகத்திலே அதைத்தான் நாம் வாசிக்க கேட்டோம். உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள், உங்கள் தீச்செயலை என் திருமுன்னிலிருந்து அகற்றுங்கள், தீமை செய்வதை விட்டொழியுங்கள். எல்லா தீமையும் செய்துவிட்டு ஆலயத்தில் வந்து நான் கொடுக்கக்கூடிய பலியை ஆண்டவர் அருவருக்கிறார். ஆக அந்த மனமாற்றத்தை ஆண்டவர் விரும்புகிறார். நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை நாடி தேடுங்கள், ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள், கைம்பெண்களுக்காக வழக்காடுங்கள் என்று கிறிஸ்துவுக்கான வாழ்வை எசேயா இறைவாக்கினர் முன்னறிவித்து நமக்கு அழைப்பை கொடுக்கிறார். ஆக அன்புக்குரியவர்களை நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் வணங்கக்கூடிய நம் ஆண்டவர் உண்மையை எடுத்துரைப்பதே எனது பணி என்று அதற்காக சிலுவை அவமானத்தையும் ஏற்றுக்கொண்டார், சிலுவை சாவையும் ஏற்றுக்கொண்டார். மீட்பு வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தையை நாம் வாழ்வாக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு உலகத்தின் போக்கிலே நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது? சாதாரணமாக நம்ம வீட்டிலேயே எடுத்துக்குவோமே, ஒரு அரசு அதிகாரி இருக்கிறார், அவர் கையூட்டு பெறாதவராக, எந்த விதமான அவப்பெயருக்கும் ஆளாதவராக இருக்கிறார் என்றால் சமயத்தில் அவங்க வீட்டுக்காரமாவே அவரை திட்டும்.
உன்னைய கட்டிக்கிட்டு நாங்கள் என்னத்தை சுகத்தை கண்டோம், நீ மட்டும் யோக்கியனாக இருந்த இந்த உலகத்தை திருத்த போறியான சமயத்தில் திட்டும். கணவன் மனைவிக்கு இடையே பிளவு உண்டாக வாய்ப்பு இருக்கிறது. சில குடும்பங்கள் குழந்தை பிறந்து இருக்கும், 2வது குழந்தை உருவாயிருக்கும், அதுவும் சாடம் அடையாது பெண் குழந்தையாக இருக்குமோன்னு டவுட்டு வேற வந்துடும். உடனே மாமியார் சொல்லுவாங்க, இப்போ எதுக்கு உடனே 2வது குழந்தை கலைச்சிடலாமே. ஆனால் அந்த மருமகள் ஒரு தாயாக உணர்கிறவர் நிச்சயமாக இல்லை, இது என்னுடைய குழந்தை, அதை நான் கலைக்க மாட்டேன், அது கிறிஸ்துவுக்கு எதிரானது என்று சொல்லுகிற பொழுது மாமியாருக்கும் மருமகளுக்கும் இடையே பிரச்சனை தான். யார் பக்கம் நிற்பது? தீர்க்கமான முடிவுகளை எடுக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. இன்னும் பல நேரங்களில் தன்னுடைய வேலைக்காக தன்னுடைய கிறிஸ்தவ அடையாளத்தை அழித்துக் கொண்டிருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். காதல் நல்லதுதான் என்று சொன்னாலும் கூட காதலுக்காக கிறிஸ்தவ அடையாளத்தை துறந்து போகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். என்னை விட உன் தாயையோ உன் தந்தையையோ, அவர் இந்த வார்த்தையை சேர்க்கல, உன் காதலனையோ காதலியையோ பெரிதாக நினைத்து நீ என்னை உதறிட்டு நீ போகிற அப்படின்னா நீ எனக்குரியவனா இருக்க முடியாது. இது எல்லாரிடமும் கேட்கவில்லை அன்புக்குரியவர்களே. எல்லா சமயத்திற்கும் மீட்பு உண்டு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர்கள் நேர்மையாக உண்மையாக வாழ்ந்தால் கிறிஸ்துவின் மீட்பை கண்டுகொள்வார்கள். ஆனால் இந்த கிறிஸ்து தான் எனது இறைவன் என்று ஏற்று திருமுழுக்கு பெற்றவர்களிடத்திலே இறைவன் இதனை எதிர்பார்க்கிறார். வரன் தேடுகிற பொழுது பல நேரங்களில் அதை தான் பெற்றோர் சொல்கிறாங்க, எங்கள் ஆளுகளில் கிடைக்கல ஃபாதர். என்னம்மா வேறு இடத்துல போய் பொண்ணு பார்க்குறீங்க அப்படின்னா எங்கள் ஆளுகளில் கிடைக்கல, அதனால கிறிஸ்தவ சமயம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை என்று வெளியிலே தேடுகிறோம். சாதியத்தை நம்மள்ட்ட இருந்து பிடிக்க முடியல. என்னை விட வேறு எதையாவது நீங்கள் உயர்வாக தூக்கி பிடிக்கிறீர்கள் என்றால் என்னுடையவர் அல்ல. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால் தான் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்தை ஊடுருவி ஆவியையும் ஆன்மாவையும் பிரித்து பார்க்கக்கூடியது. தீர்க்கமான முடிவுகளை எடுக்க வேண்டும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால சில நேரங்களில் பிளவுகள் ஏற்படத்தான் செய்யும். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். யார் பக்கம் நிற்க போகிறோம்? ஆண்டவரின் பக்கமா, இந்த உலகின் பக்கமா? திருப்பாடல் ஆசிரியர் பதிலுரையாக நாம் வாசிக்க கேட்ட திருப்பாடல் அதைத்தான் சொல்லுகிறது. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவார்கள். நம்முடைய வழியை ஆண்டவருக்காக செம்மைப்படுத்தி கொள்ள தேவையாக இருந்தால் அதற்கான வரங்களை வேண்டுவோம். செம்மைப்படுத்துவோர் ஆண்டவர் தரும் மீட்பை கண்டுகொள்வார்கள். செம்மைப்படுத்த தவறுகிற பொழுது நாம் ஆண்டவருக்கு உரியவர்களாக இருக்க முடியாது என்று தீர்க்கமாக சொல்லுகிறார். ஆண்டவருடைய அருளை வேண்டுவோம். இறைவனின் உதவியை நாடி இந்த துன்பக்களத்தை நாம் ஏற்றுக்கொள்ள தொடர்ந்து இறைவனிடத்திலே மன்றாடுவோம். நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார் என்று மொழிந்த நம் ஆண்டவர் இயேசுவின் குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் நம் மன்றாட்டுக்களை அவர் பாதம் சமர்ப்பிப்போம். நல்லாயனே எம் இறைவா, எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், நற்செய்தி பணியாளர்கள் அனைவரையும் உம் தூய ஆவியின் வரங்களால் நிறைத்தருளும். இறை மக்களை அன்பின், விசுவாசத்தின், நீதியின் பாதையில் வழிநடத்தும் வல்லமையின் தூதுவர்களாக விளங்க தேவையான அருள் வளங்களை பொழிந்தருள அற்புத குழந்தை இயேசு வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் ஊற்றே எம் இறைவா, எங்கள் நாட்டு தலைவர்கள் தன்னலமற்ற மலர் வாழ, நாட்டு மக்களின் வளர்ச்சிக்கு தியாக உள்ளத்தோடு உழைக்க அருள்தாரும். நாட்டின் அமைதியும் சமத்துவமும் மனித நேயமும் மலர அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலன்களின் நாயகனே எம் இறைவா, உடல் மனநோயால் வேதனைப்படுவோருக்கு நற்சுகமும் புரிந்து கொள்ளாமையால் பிரிந்து வாழும் குடும்பங்களில் உமது அன்பும் சமாதானமும் குடிகொள்ளவும், குழந்தை செல்வம், திருமண பாக்கியம் வேண்டி ஜெபிப்போருக்கு குழந்தை செல்வத்தையும் திருமண பாக்கியத்தையும் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வரமருளும் வள்ளலே எம் இறைவா, நல்ல வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கும் இளையோருக்கு நல் வேலை வாய்ப்பினையும், படிக்கின்ற மாணவ குழந்தைகள் அனைவரையும் உமது நிறை ஞானத்தாலும் அன்பாலும் நிறைத்து
இவ்வுலகின் மாய கவர்ச்சிகளிலிருந்தும் தீய சக்திகளிலிருந்தும் காத்து வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, இன்று திருப்பலியை மாதா தொலைக்காட்சி வழியாக திருப்பலியில் பங்கு பெறும் பக்தர்களுக்காகவும் மேலும் இங்கு கூடியுள்ள ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தையும் அவர்களின் கருத்துக்களையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். நீரே அவர்களோடு இருந்து அவர்களை பாதுகாத்தருள வேண்டும் என்று அற்புத குழந்தை இயேசு வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் மௌனமாக மன்றாடுவோம். தந்தையே, உம் குழந்தைகளாகிய நாங்கள் எங்கள் வேண்டுதல்களையும் மன்றாட்டுக்களையும் அற்புத குழந்தை இயேசுவில் கொண்ட நம்பிக்கையின் பேரில் உம்மிடம் சமர்ப்பித்துள்ளோம். அவற்றை உமது விருப்பத்தின்படி நிறைவேற்றி தர அதே குழந்தை இயேசு வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். உம் நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, உம் அன்பார்ந்த மகன் அற்புத குழந்தை இயேசு வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தி அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உம் திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர்
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி பாப்புசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்குள் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறை மகன் இயேசு கற்றுக் கொடுத்தவாறு இவ்வுலகில் இறையாட்சி வர வேண்டும் என்று மன்றாடுவோம்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை, குற்றங்களை, பலவீனங்களை பாராமல் உம் திரு அவையின் நம்பிக்கையையே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு வழங்கும் அன்பும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் இனிய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவரும் உண்மையாகவே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். இறைவா, என் உள்ளம் வருவாய்.
சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவரோடு இணைந்திருப்பேன் என்கிறார் அற்புத குழந்தை இயேசு. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருள்கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இம்மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பு அளிக்கும் பயன் எங்களில் வளரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஒளியாம் வானக தந்தை பாவ இருளை அகற்றி தீய ஆவியின் பிடிகளில் இருந்து கட்டுக்களிலிருந்து நம்மை விடுவித்து புனித ஒளியால் நம் அனைவரையும் நிரப்புவாராக. மனித வடிவெடுத்த வார்த்தையாகிய ஆண்டவர் அற்புத குழந்தை இயேசு அமைதியையும் ஆசீரையும் அக்களிப்பையும் அளித்து நம் அனைவரையும் நட்புறவில் ஒன்றாய் இணைத்து நிலையான உடல் நலமும் மனநலமும் அருள்வாராக. இறைவனின் தூய ஆவியார் நம்மை பிளவுபடுத்தும் உலக தீமைகள் அனைத்திலிருந்து விடுவித்து தமது கனிகளாலும் வரங்களாலும் கொடைகளாலும் நம்மை நிரப்புவாராக. நம் ஆண்டவர் அற்புத குழந்தை இயேசு உங்களை வழிநடத்த உங்களுக்கு முன்பும் உங்களுக்கு பாதுகாவலாய் இருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்னாலும் தங்குவதாக. சென்று வாழுவோம், கடவுள் நம்மோடு. மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். இதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன் பாதையமை பாரும். வானோதம் அரசே தாயேயம் மன்றாட்டை தயவாய் கேளும். ஈனோர் என்றமை நீ தள்ளாமல் ஏகால துமை தற்காரும். மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும். இதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன் பாகையமை பாரும்.